புடலங்காய் அப்படின்னா ஓடுறவா நிறைய பேர், ரசித்து சாப்பிட்றவாளும் நிறைய பேர். நானாக ரசித்து சாப்பிட்றவள் அந்த ஜாதி. ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஓடுறவா. அதனால இந்த புடலங்காயை கொஞ்சம் ஸ்கின்னை ஸ்க்ரேப் பண்ணினா ஸ்மெல்லே இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த புடலங்காயில் இப்படி ஒரு எக்ஸாட்டிக்காக ஒரு டிஷ் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்டஃப்டு பஜ்ஜி பண்ணினான்னா இது புடலங்காயா அப்படின்னு நிஜமாகவே எல்லோரும் கேட்பா. புடலங்காயோட ஸ்மெல்லும் தெரியாது, புடலங்காயோட இந்த திதிப்பு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், நிறைய க்ரீன் சில்லிஸ், என்ன புடலங்காய் திதிப்பாக இருக்கும், கொத்தமல்லி போட்டு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு அது நல்லா வதக்கி தனியாக வச்சு ஆற வச்சுக்கணும். புடலங்காயை ஸ்கின்னை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு 1/2 inch பிட்டாக கட் பண்ணி ரவுண்டாக உள்ளே இருக்கிற போர்ஷன்ஸையும் எடுத்து வச்சுட்டு இதை ஒரு ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணி எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். பேட் ட்ரை பண்ணி இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அதில் நல்லா ஸ்டஃப் பண்ணி டைட்டாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு 1 கப்பு கடலை மாவுக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 கரண்டி தோசை மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, சில்லி பவுடர் அந்த ஹையர் சைடு போட்டு அது நல்லா கரைச்சி கெட்டியாக இந்த ஸ்டஃப் பண்ணின புடலங்காய் பீசஸை இந்த பேட்டரில் டிப் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடணும். இந்த புடலங்காய் இருக்குன்னே தெரியாது, அவ்வளவு சூப்பராக அந்த பொட்டேட்டோட மர்ஜ் ஆகி பஜ்ஜி டாப் கிளாஸாக இருக்கும்.